அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் முறையோடு தர்மம் செய்தால் அவள் செலவழித்ததற்காக அவளுக்கும் தர்மத்தின் பலன் கிடைக்கும். அதை சம்பாதித்தவன் என்ற முறையில் அவளுடைய கணவனுக்கும் அதன் நன்மை கிடைக்கும். அதைப்போன்றே காசாளருக்கும் நன்மை கிடைக்கும். இவர்களில் யாரும் யாருடைய நன்மையையும் சிறிதும் குறைத்துவிட மாட்டார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1425, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும். முதலில் உம்முடைய வீட்டாரிடமிருந்தே தர்மத்தை தொடங்குவீராக. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1426, அத்தியாயம் 24, ஜக்காத்தின் சட்டங்கள்.